Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா old cloth reuse idea தான் பார்க்க போறோம். என்கிட்ட இருந்த ஒரு பழைய டாப் தான் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ் மூடி ஒன்னு எடுத்துர்க்கேன். இந்த மூடியை யூஸ் பண்ணி ரெண்டு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கறேன். ரெண்டு பீஸ் நமக்கு தேவை. இத கட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ரெண்டு பீஸையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். கொஞ்சம் கேப் மட்டும் விட்டு ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கேப் எதுக்கு விடுறோம்னா இத வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபுல்லாவே கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிட்ச் பண்ணி கை நூல் போட்டு எடுத்துக்கறேன். நீங்க மெஷின் இருக்கு அப்படினா மெஷின்ல ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கை நூல் போடுறதா இருந்தனா ரெண்டு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். தையல் எதுவும் பிரிஞ்சு போகாது. கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். இனி இத திருப்பி எடுத்துற வேண்டியதுதான். இனி இந்த கேப்பையுமே க்ளோஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கறேன். ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த சென்டர்ல ஒரு லேயர் மட்டும் தனியா வர மாதிரி எடுத்து இந்த சென்டரை மட்டும் ஒரு சின்ன பீஸா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறேன். ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கறேன். இனி அதுக்குள்ளாடி பஞ்சு இருந்துச்சுன்னா பஞ்சை இதுக்குள்ளாடி வச்சு விட்டுக்கலாம். இல்ல பழைய Dress கிழிஞ்சு போன Dress எதுனா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளாடி ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லா ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இனி கையாலே இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சு விட்டுருக்கேன். இனி வந்துட்டு ஊசி நூல் தான் எடுத்துர்க்கேன். நூல் வந்துட்டு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி 2-3 டைம் மடக்கிட்டு கோர்த்து எடுத்துர்க்கேன். இந்த ஹோலுக்கு பக்கத்துல கை நூல் போட்டு எடுத்துக்கறேன். ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டிட்ச்ல இருந்து அடுத்த ஸ்டிட்சுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த சுருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயுமே சேம் அளவா வரும். ரவுண்டா ஸ்டிட்ச் பண்ணிட்டு நூலை வந்துட்டு டைட்டா பிடிச்சுக்கிறேன். அப்போ வந்துட்டு இந்த சுருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே சேம் அளவா நமக்கு கிடைக்கும். இனி அந்த மேலே தெரிகிற அந்த துணியை வந்துட்டு உள்ளாடி விட்டு டைட்டா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த சுருக்கு வந்துட்டு நமக்கு சேம் அளவா கிடைக்கும். ஸ்ட்ராங்கா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இனி சின்னதா ஒரு துண்டு பீஸ் துணி எடுத்துர்க்கேன். அதுல வந்துட்டு கட்டிங் பீஸ் துணிகளை எல்லாமே உள்ள வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்ல முத்து மாதிரி ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு. இனி ஸ்ட்ராங்கா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸையும் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த பீஸை சென்டர்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடா நூலை கோர்த்து இந்த பீஸ்ல ஸ்டிட்ச் பண்ணி திரும்ப ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 3-4 டைம் ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பீஸ் வந்துட்டு இந்த பில்லோவோட ஸ்ட்ராங்கா ஸ்டிட்ச் ஆகி இருக்கும். ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான பில்லோ ரெடி ஆயிடுச்சு. ஓல்டு கிளாத்தை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.